சாப்டர் 10 எக்ஸாம்பிள் 10.2 அண்டு 10.3க்கான சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 10.2 மற்றும் 10.3க்கான தீர்வுகள். எக்ஸாம்பிள் 10.2, அதாவது எடுத்துக்காட்டு 10.2, ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஆதி வழியாக செல்லும் நேர்கோடுகளின் தொகுதியின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. வகைக்கெழு சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எதுக்குன்னா, ஆதி வழியாக செல்லும் நேர்கோடு தொகுப்பு. ஆதி வழியாக செல்லும் நேர்கோடு தொகுப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆதி வழி எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் வெட்டக்கூடிய இந்த 0,0 வழியாக ஒரு கோடு போகுது. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் இருக்கக்கூடிய சிங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு, ஒய் இன்டர்செப்ட், அதாவது ஒய் வெட்டு துண்டு. அது 0ல் இருக்கிறதுனால அது டேமே இருக்காது. இப்போ ஆதி வழியாக செல்லும் நேர் குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜினோட ஈக்குவேஷன் என்ன? ஆதி வழி செல்லும் நேர்கோடு தொகுப்பின் சமன்பாடு, அதாவது நேர்கோடு குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். நேர்கோடு தொகுப்பின் சமன்பாடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் எப்படி இருக்கும்? ஆரிஜின் வழியாக போகும் நேர்கோடுங்கிறது எப்படி இருக்கும்? அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இந்த பக்கம் இருக்கலாம், அந்த பக்கம் இருக்கலாம். எம் வந்து மைனஸில் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம். இப்போ மொத்தத்தில் நம்ம இந்த நேர்கோட்டு தொகுப்பின் சமன்பாடு என்னென்னு எடுத்துக்கோம்? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னு எடுத்துக்கோம். இதில் எம்முங்கிறது கான்ஸ்டன்ட், எம்முங்கிறது ஒரு மாறத்தக்க மாறிலி அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. அப்போ இதில் எத்தனை அர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இதுலேருந்து நம்ம வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்கணுங்கிறது தான் நமக்கு இதில் தேவையானது. எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை தடவை டிஃபரன்ஷியேட். ஒரு வகைக்கெழு சமன்பாட்டை அமைக்கிறோம்னா ஒரு வளைவரையிலிருந்து வகைக்கெழு சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். எத்தனை அர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், எத்தனை மாறிலிகள் இருக்கோ அத்தனை தடவை நம்ம வகையிட்டுக்கலாம். அதுதான் அதோட ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு இதில் ஒரே ஒரு அர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ எம் தான் மாறத்தக்க மாறிலி. இதில் எம் மட்டும் தான் அர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், அதனால் எம் மட்டும் தான் மாறத்தக்க மாறிலிங்கிறனால ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும்? ஒய்யை வகையிட்டா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? எம் இன்ட்டு எக்ஸை வகையிட்டா 1. அப்போ எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்குது. இதை எடுத்து 1ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன எலிமினேட் ஆகிடும்? எம் எலிமினேட் ஆனால் சரி, டிஃபரன்ஷியல் டேர்ம் இருக்கணும். அதுதான் பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எம் எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. ஆதி வழியே செல்லும் நேர்கோடு தொகுப்பின் வகைக்கெழு சமன்பாடுங்கிறது இதுதான். இதை நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியமானது. அது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸுங்கிறது ஆதி வழியே போகுது, என்ன இல்லை, சி இல்லை. ஏன்னா அது ஒய் வெட்டு துண்டுங்கிறது 0ங்கிறது கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தடவை ஒரு மாறிலி இருக்கிறதுனால ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட வகைக்கெழு சமன்பாடை கண்டுபிடிச்சிடும். இது எடுத்துக்காட்டு 10.2. அடுத்தது 10.3 இதே மாதிரியானது. 10.3 example 10.3 for the differential equation by eliminating the arbitrary constant a and b from this equation. இந்த சமன்பாட்டிலிருந்து ஏபி எனும் மாறிலிகளை நீக்கி வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்கணும். இங்கே ஏபி 2 இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். அப்போ 2 மாறிலிகள் இருக்குது, மாறத்தக்க மாறிலிகள் 2 இருக்குது. 2 arbitrary constants இருக்குது. அதனால் நம்ம எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே முதல் சம்மில் பார்த்தோம், ஒரு கான்ஸ்டன்ட் இது, ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸை பொறுத்து வகையிட டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன நமக்கு கிடைக்கும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஆர் ஒய் டேஷ்னு கூட போடலாம். ஏ இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகே, அகைன் டிஃபரன்ஷியேட், மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிட அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏ இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ ரெண்டுலேயுமே புதுசாக வந்தது மைனஸ் மட்டும்தான். அதை வெளில எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும்? ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஓகே, ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இதோட வேல்யூ தான் என்னது? 1. அதாவது ஒய்ன்னு இருக்குது, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது
மைனஸ் ஒய், இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் எ ரிக்வயர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுதான் தேவையான வைக்கல் சமன்பாடு. ஏபிங்கிற மாறிலியை நீக்கி எழுத சொல்லியிருந்தாங்க. அதை நீக்கணும்னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். 2 மாறிலி இருந்தால் 2 தடவை. அது நம்ம 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சைனு காசு ஆனிச்சு, காசு மறுபடியும் சைன் ஆனிச்சு. அதனால் அந்த இடத்துல திரும்ப வந்துட்டு மைனஸ் தான், அதனால் ஒரு மாற்றம் வருது. அதனால் ஈக்குவலுக்கு அப்புறம் மைனஸ் வந்துச்சு. அதை எல்ஹெச்எஸ் சைடு கொண்டு வந்துட்டோம். இது எக்ஸாம்பிள் 10.3. இதுக்கு முன்னாடி 10.2 பார்த்தோம். அதில் ஒரு கான்ஸ்டன்ட் இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஆர்டர் 1 உள்ள ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜினோட வகைக்கெழு சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்கோம். 2 சமயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.